ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆடியோவை ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட் வரும். ஜஸ்ட்டு அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கேன், அந்த பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் ஆட் பண்ண சாங்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னா இந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணணும். அதே தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் இந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நம்ம கட் ஆகாது, இல்லாட்டி பாதியிலே கட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை பதிவிறக்கம் செஞ்சு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது எப்போன்னு தள்ளாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இப்போது அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் இருக்குது பார்த்திங்களா, நான் அது கொடுக்கல. ஸோ அது எஃபெக்டை நான் சொல்கிறேன், அது சொன்னால் தான் புரியும். ஸோ முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 10 லேயர் இருக்கும். ஸோ அந்த லேயரை மட்டும் காப்பி பண்ணுங்கள். ஸோ அதாவது கீழே வந்து பிளாக் கலர் இருக்கா அப்படியே மார்க் பண்ணி, ஸோ அதில் ஸ்பாட்டிஃபை அப்படின்னு லிரிக்ஸ் இருக்கா, ஸோ டெக்ஸ்ட் இருக்கா, அது வரையும் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி 10 லேயர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் லேயர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஸோ இதை வந்து ஒரு குறிப்பிட்ட சாங் எண்டு வரையுமே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில அதை மட்டும் இந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா, அப்படியே முன்னாடி போனீங்க அப்படின்னா குரூப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த குரூப்பாக கொடுத்துருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது இமேஜ் டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட்டை நான் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ண வேணாம். மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நார்மலாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது இமேஜ் டெக்ஸ்ட் மட்டும்தான். கீழே ஒரே ஒரு இமேஜ் இருக்குது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி இமேஜ் ஃபாண்ட்டு இதுதான் அதிகமாக இருக்கும். இதை வந்து நான் எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருவேன். ஸோ அது வந்து நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சால் மட்டும்தான் இதில் ஷோ ஆகும், இல்லாட்டி ஷோ ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பிங்க் கலர் ஒரு ஷேப் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஷேப்பில் தான் நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கோட கவர் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. சாங்கோட கவர் இமேஜ் எப்படி பதிவிறக்கம் செய்கிறது தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்லில் போனீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அந்த கவர் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஓவராலாக சொல்கிறேன். இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே அந்த சிக்னலு, ஒய்ஃபை, பேட்டரி பர்சன்டேஜ், இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாங்கோட டைமிங்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெட்ஃபோனு, சம் டெக்ஸ்ட்டு, ஒரு டிக் மார்க் இருக்கும். அதை எடிட் குரூப் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் என்னென்ன எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் உள்ள இமேஜெல்லாம் நான் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லிரிக்ஸ்க்கு எஃபெக்ட் கொடுத்தேன்னு சொன்னேன்ல, அது இது தான். ஸோ இதில் வந்து வெறும் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த லேயரை அப்படியே காப்பி பண்ணி அடுத்தடுத்த லிரிக்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிங்கரோட நேம், இந்த சிங்கர் நேம்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் போனீங்கனாலே தெரியும், அது லிரிக்ஸ் அந்த சிங்கர் நேம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அவங்க நேமை இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பேக் வாங்க. ஸோ பேக் வந்துட்டு அதே மாதிரி சாங்கோட நேம் கேட்டிருப்பேன். ஸோ சாங்கோட நேமும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா எடிட் டெக்ஸ்ட்டு போயிட்டு இது ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிவிட்டு அந்த சாங் என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன டைப் பண்ணலாம், ரேண்டமாக எதுவுமே வரமாட்டேங்குது. சரி, ஏதோ ஒன்று ரேண்டமாக நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் யூசர் நேமை அந்த சாங் நேம் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்காங்க. அதுக்கான ஸ்பேஸும் நான் கொடுக்குறேன். இப்போ அந்த லிரிக்ஸ்க்கான எஃபெக்டை அப்படியே காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அதை வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல மூவ் பண்ணி வச்சுருங்க. இப்போ லிரிக் சேஞ்ச் பண்ணுறாங்க, ஸோ அதை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேப் ஆட் பண்ணியிருப்போம், அது உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் அது வந்து ஓவர்லேவாக தான் இருக்குது, பின்னாடி பிளாக் கலர் இருக்கனால அது அந்தளவுக்கு தெரியல. இப்போ ரேண்டமாக ஒரு இமேஜ் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இமேஜ் ஆட் பண்ணிவிட்டேன். அந்த இமேஜை அப்படியே கீழே மூவ் பண்ணி அந்த ஷேப்புக்கும் கீழே அந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். இந்த இமேஜை லாஸ்ட் வரையும் இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்பரன்சி தெரியுதா உங்களுக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும். இமேஜ் இந்த அளவுக்கு பிரைட்டாக வேணாம், அதனால் ஒப்பாசிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50க்கு கீழே குறைச்சிருங்க.
ஸோ இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு லிரிக்ஸ் நல்லாவே தெரியும். அப்புறம் அந்த நார்மலாக அந்த ஸ்பாட்டிஃபை லோகோ இல்லாமல் ஒரு 3Dயில் உள்ள ஸ்பாட்டிஃபை லோகோ ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அது டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற ஃபாண்ட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் கூட நம்ம குரூப்பாக மாற்றிக்கலாம். ஸோ எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதே இல்லை அப்படிங்கிற மட்டும் நான் குரூப்பாக கொடுக்குறேன். சேஞ்ச் பண்ண வேண்டியதெல்லாம் நான் நார்மலாக இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதோட முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா இனிமேல் தான் கதையே ஆரம்பம். என்னென்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குல்ல அதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா மார்க் பண்ணி குரூப்பாக மாற்றி விட்ருங்க. இப்போ இதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போங்க. அதில் ஸ்கேல் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அது கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி 2 அனிமேஷனுக்கு கொடுத்துடுங்க. ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு இந்த அளவுக்கு ஜூம் வேணால் அதை லைட்டாக கொஞ்சம் குறைச்சிருங்க. ஸோ இதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ மூவை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இப்போ நார்மலாக அந்த மாதிரி அனிமேஷனுக்கு கொடுங்க. உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வேணுமோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா இசட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பக்கத்தில் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் தூரமாக ஸோ அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதோட முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இதில் இசட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜூம் அவுட் பண்ணுறீங்கல்ல, அது ரொம்ப ஜூம் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கும் பின்னாடி போயிடும். அதனால் தேவையான அளவு மட்டும் லைட்டாக மட்டும் வைங்க போதும். இதுக்கப்புறம் இதுக்கான எஃபெக்ட்டு ஸோ அது ஆக்சிலேட் ஆகணும்ல, அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதில் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் அந்த ஃப்ரீக்வன்சி பார்த்திங்க அப்படின்னா 2 இருக்கும், அது வேல்யூ கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி கரெக்டாக 1 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கீழே மேக்னெட்யூடுன்னு இருக்கும், அதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 5 கொடுத்துருங்க போதும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக் வந்துடுங்க. அகைன் எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 3D அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃப்ளிப் லேயர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. ஒரு மாதிரி ஃப்ளிப் ஆகிட்டுலாம் வரும். ஸோ அந்த எஃபெக்ட்லாம் இதில் தான் ஆட் பண்ணுறது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஆக்சிஸில் நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க. அதில் ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேல்யூ மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃப்ளிப் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல அந்த மாதிரி ஃப்ளிப்பு வேணுமோ 2 அனிமேஷனுக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக இருக்கட்டும், 2வது அனிமேஷனுக்கு மட்டும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி 0 ஆக்கி விட்ருங்க. இதுக்கப்புறம் நடுவில் ஃப்ளிப் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 அனிமேஷனுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் சென்டர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இடத்துல எவ்வளோ வேல்யூ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். வேணும்னா கிராஃப் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், அது யுவர் சாய்ஸ். ஸோ இதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா ரிக்கோஜாரோ ஸோ இன்னும் இருக்குது. அதுதான் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு பிளரில் போனீங்கன்னா அதில் லீனியர் ஸ்டிக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த எஃபெக்டை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டைமண்ட் பிளரு ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கேப்கட்டில் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லீனியர் ஸ்டிக்கை ஜஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துலலாம் போயிட்டு இந்த மாதிரி ஒரு 3 அனிமேஷனுக்கு கொடுங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா 0 ஆக்கி விட்ருங்க. ஏன்னா நமக்கு அது தேவையில்லை. சென்டர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுங்க. ஸோ நீங்கள் வேல்யூ இவ்வளோ கூட கொடுக்க தேவையில்லை, 15 வேணாம். ஸோ ஒரு 5 இல்லை 6 ஸோ இந்த 2 வேல்யூவில் எவ்வளோ வேணுமோ கொடுங்க. ஸோ நான் கரெக்டாக ஒரு 5 கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.